ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு மொத்தமா உங்க பணத்தை விழுங்கக்கூடிய முதலையா இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் கிராஃப்ட் ஸ்கேம். கிராஃப்ட்னு சொல்றாங்க, பாலிகள்னு சொல்றாங்க. அது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன? ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்காக நம்ம போய் உட்காரும் போது பாத்தீங்கன்னா நம்ம முடிய பஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அதை என்ன முடியுமா முடியாதா? அது கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா? நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலையோ கிளினிக்கோ நோக்கி போறோம். உண்மையிலேயே அங்க நம்ம கன்சல்டேஷன் பண்றவங்க டெர்மட்டாலஜி படிச்சவங்க தான் இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, லா சென்னை ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ், இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சில கேள்விக்கான பதில்களை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கலந்துரையாடுவதற்காக பாத்தீங்க அப்படின்னு வீடியோக்குள்ள நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம இடம் பாத்தீங்கன்னா லா சென்னை ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் நமக்கு கோயம்பேடு, சென்னையில கோயம்பேடுல இருக்கும். இன்னைக்கு ஜிஎஃப்சி எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு நெத்தியடி போல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சில கேள்விகளுக்கான பதில் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். அதில் முதல்ல நம்ம நண்பர்களை கேட்டது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே போல பார்த்தோம்னா அன்லிமிட்டெட் கிராஃப்ட், ஸோ அதெல்லாம் எப்படி பிரதர் நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தெளிவில் நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில கிளினிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கிளினிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நான் பேக்கேஜில் பண்றேங்க, மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000, நீங்க அன்லிமிட்டெட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 60,000, எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிராஃப்ட்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா என்னதான் நீ இது கடல் நீர் அள்ளி ஒரு இடத்துல ஊத்துறது இல்லை. நம்ம தலையில இருந்து முடியை எடுத்து நம்ம இன்னொரு இடத்துல வைக்க போறோம். அதுல லிமிட் அன்லிமிட்டட்னு சொல்றீங்க, ஆனா அதுவும் லிமிட்டட் தான். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம முடியை எடுக்க முடியும். நீங்க டென்சிட்டியே இல்லாத ஒரு தலையில நீ பாத்தீங்க அப்படின்னா நீங்க அன்லிமிட்டா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி 3000 கிராஃப்ட் எடுத்து 6000 கிராஃப்ட் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது அன்லிமிட்டட் கிராஃப்ட் ஆயிடுமா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1500 கிராஃப்ட் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு கிராஃப்ட் 10 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ண கூட 15,000 டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில சந்தேகங்களும் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு பேக்கேஜா பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 ஒருத்தர் ஒரு பேக்கேஜா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்னு வைங்களேன். ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படக்கூடியது ஒரு 1500 கிராஃப்டோ இல்லை 2000 கிராஃப்டோ தான் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 3000 கிராஃப்டுக்கான அமௌண்ட்டை வாங்குறது எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போறீங்க. ஸோ அப்படி சாப்பிட போகும்போது அந்த இடத்துல ஒரு 300 ரூபாவுக்கோ 400 ரூபாவுக்கு தான் நீங்க சாப்பிட முடியும். ஆனா அவங்க ஒரு 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றாங்க. நீங்க எதுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்காங்க, அப்படி சாப்பிட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நமக்கு தேவைப்படுறது என்னவோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கான உணவு தான். அதுக்கு நாம பார்த்தீங்கன்னா நான் இல்லை 300 ரூபாய் தான் சாப்பிடுவோம், ஆனா 2000 ரூபாய் உணவுக்கான காசை நான் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எப்படி இருக்கு? ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஸோ மினிமம் மேக்ஸிமம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது இந்த இடத்துல உங்களுடைய பணத்தை ஒருத்தர் ஏமாத்தி புடுங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஆணித்தரமா நீங்க நம்பணும். அதே போல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராஃப்ட் ஃபாலிகல்ஸ் சொல்றாங்களே, ஸோ அது பார்த்தோம்னா நம்ம அமௌண்ட் சார்ஜ் பண்றவங்க 10 ரூபாய் பர் கிராஃப்ட்ன்றவங்க சார்ஜ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கிராஃப்ட்ல 5 முடி இருக்கும், அது 5த்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து அது 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ அந்த கருத்துக்கள் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் செய்யறதுக்கு 10 ரூபாய் பர் கிராஃப்ட் சார்ஜ் பண்றாங்க, இருக்கிறதுல மினிமம் ஆன ஒரு அமௌண்ட். ஸோ மினிமம் பண்றவங்க ஒரு கிராஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 4 ஃபாலிகல்ஸ் இருக்கிறத எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சாதான் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அக்யூரேட்டா அது தெரியும். அந்த 4 கிராஃப்டோ 5 கிராஃப்டோ நாம பிரிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே இல்லை. அப்போ ஒருத்தர் எடுக்கிற முடிய அப்படியே வைக்கணும்னு நினைப்பாங்களா? அது வேலை சீக்கிரமா முடியுமா? இல்ல ஒரு ஃபாலிக்கல ஒரு கிராஃப்ட் எடுத்துட்டு அதுல 5 முடி இருக்கான்னு சொல்லி ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு அது ஒண்ணுனா சேஃப்டியா பிரிச்சு ஒண்ணுனா வச்சு அதுக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ அதுக்குன்னு மனக்கெட்டு ஒருத்தர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட எண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க கிராஃப்டை எண்ண முடியாது? இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்க. நான் லா சென்னை ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல கிராஃப்டை எண்றாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏங்க 2 ஸ்டாஃப் நர்ஸை வச்சுங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 மணி நேரத்துல 1500 கிராஃப்டை எண்ணி தட்டி தூக்கி போடுவாங்க. நீங்க இங்க இருக்கிற வீடியோ வேணுமா இல்ல அப்ராட்ல வேற கண்ட்ரில இருக்கிற வீடியோ வேணுமா? நீங்க பாருங்க, நீங்க தட்டி பாருங்க கிராஃப்டை எண்ண முடியாதான்னு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப்டை உங்களால எண்றதுக்கான ஒரு ஸ்டாஃப்ஸை நீங்க வச்சு நிக்கலன்னா அந்த கிளினிக் எதுக்கு நடத்துறீங்க? நீங்க இருக்கா ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஸ்டாஃப்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லாம ஒரு கிராஃப்டை எண்ண முடியாத டிஹெச்ஐ மெத்தட்ல எப்படி பண்றாங்க? சரிங்களா? ஒரு கிராஃப்டை எண்ண முடியாதும் இல்லை, எண்ண முடியும்.
நீங்க ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து ஒரு கணக்கு காட்டி பார்த்தோம்னா காசை புடுங்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா கிராப்ல எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதோட பார்த்தோன்னா நான் அந்த கிராப்ட் எண்றதை வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணிருப்பேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா கிராப்ட எண்ண முடியாது இல்ல. ஒரு 30,000 உங்களுக்கு சில்லற காசா கொடுக்குறாங்கன்னா உங்களால எண்ண முடியாது என்ன? அதை மட்டும் உங்களுக்கு எண்ணி வாங்க முடியல. ஒரு ரூபாவா ஒரு ரூபாய் எண்ணி வாங்கி உங்க கல்லாவுல போட்டுக்கிறதுக்கு முடியல. அப்போ இது மட்டும் உங்களால எப்படி முடியாது? அதே போல பார்த்தோம்னா நம்ம வந்து பிரதர் நான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆச்சு, ஏன் 3 மாசம் ஆனவங்க டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டு போன அடுத்த ஒரு வாரத்திலே பார்த்தா இந்த ஃபாலோ பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸா இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா செவி கொடுக்காத ஒரு சில கிளினிக்ஸ் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த முடி சம்பந்தமான ப்ராப்ளம் வருதுன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கதான் செய்யறாங்க. நிறைய கிளினிக்ஸும் இருக்கதான் செய்யுது. அதனால யூடியூப்ல வீடியோ போட்டுருவாங்க, நீ கிளினிக் கால் பண்ணி பேசுங்க. ஸோ கிளினிக் கால் பண்ணி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன நம்பி பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்தை நம்பி நான் ஒருத்தன் உண்மையா அவங்க கூட ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த நம்பிக்கையில் ஒருத்தர் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டு போறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு தான் கால் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். நான் அந்த கால் பண்ணா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கணும். அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். வீடியோவில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு நம்ம வந்து கால் பண்ணா வேற ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனும் போயிட்டு தான் இருந்தது. அதே போல நீங்க எந்த யூடியூபரை பார்த்தீங்களோ இல்லை கிளினிக்ஸ் டைரக்டா வந்து பார்த்தீங்களோ, ஸோ அவங்க கிட்ட வந்து கிளினிக்ல கேளுங்க. கிளினிக்ல இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பீங்கல்ல, அந்த ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கிற கடைசி வரை நீங்க வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ எனி டைம் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்கன்றத பாருங்க. இன்னொன்று வீடியோவில் பார்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உண்மையாவே அவங்க ரிசல்ட் நல்லா காட்டுறாங்க, அவருக்கான ரிசல்ட் வந்து நமக்கும் வரும் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு ஒரு ரிசல்ட் இருக்குங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கும் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து அந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கோம். வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தா டென்சிட்டியா இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு சில பவுடர் இருக்கு, ஏருக்கான பவுடர் இருக்குங்க. அந்த பவுடரை நம்ம மேல போட்டா அதிகமான டென்சிட்டி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அது காட்டும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது அடா சூப்பரா இருக்குடா இவருக்கு, அவர் நம்பி போலாம்டா அப்படின்னு நான் நம்பி போவோம். பட் அந்த பவுடரை போட்டு போறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து தான் இருந்துருக்கு. ஏன் இப்போ நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ நேர்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை என்ன பார்க்க முடியலைங்க, ஒருத்தர் வீடியோவில் பார்த்துங்க சூப்பரா இருந்துச்சுங்க, அங்க போய் பார்த்தா அவரை பார்க்க முடியல, அங்கதான் இருப்புன்னு சொன்னாருன்றது சொல்றவங்களும் இருக்காங்க. பிரதர் அங்க பார்த்தோம் பிரதர், அவங்க ரிசல்ட் சூப்பரா இருந்துச்சு, நேர்ல போய் பார்க்கும்போது பவுடர் அடிச்சிருக்காருங்க பிரதர், அவருக்கு வந்து சுத்தமா கிராஃப்ட் வந்து டென்சிட்டியா சுத்தமா இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ வீடியோவில் இருக்கிற பிம்பத்தை மட்டுமே பார்த்து போறதோ, யூடியூப்ல ரிவ்யூ பார்த்து பண்றதோ. ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நான் ஒரு 1000 பேர் கிட்ட போயிட்டு நண்பர்களுக்கு சொல்லிட்டு எப்ப 1000 5 ஸ்டார் போட மாட்டாங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் தான் ஸ்டார் போட சொன்னா போட மாட்டாங்கன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால இதுக்கெல்லாம் எப்படினாலும் இதை வந்து மாத்தலாம். ஸோ இதை மட்டும் ஒரு நேருக்கு நேருக்கிற மனுஷனை நம்பியே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ரிவ்யூ மட்டும் வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும்? ரிவ்யூ கரெக்டான ஆளுங்க மட்டும் தான் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது இல்ல. அது நிறைய பேர் பண்ணிருக்கலாம், பட் எல்லாமும் பார்த்தீங்கன்னா உண்மை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி போற வேகத்தை பார்க்கும்போது நம்ம இந்த டெக்னாலஜி சம்பந்தமானதை முழுமையா நம்ப முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன்.